ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். ஒரு ஷாப்பிங் போனோம். அதாவது லைனிங் துணி வாங்கலாம் தான் போனோம். ஆடி ஆஃபர்ஸ் எப்படிலாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நாங்க போனது வந்து ரேவதி தான். லைனிங் துணி எப்பவுமே மோஸ்டா நாங்க லைனிங் மெட்டீரியல் அதெல்லாமே ரேவதி ஸ்டோர்ஸ்ல தான் வாங்குவேன். சரின்னு லைனிங் வாங்குறதுக்காக அங்கதான் போனோம். நானும் எங்க அத்தையும் தான் போனோம். ஒரு ஈவினிங் டைம் தான். ஸோ சிம்பிள் ஷாப்பிங் vlog தான் இது. ரேவதி ரெடிமேட்ஸ் தான் நாங்க யூஸ்வலா போற கடை. இப்போ வந்து பக்கத்திலேயே நியூ ரேவதி ரெடிமேட்ஸ்னு ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கடையில என்னெல்லாம் இருக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். ஆனா இங்க ஃபுல்லாவே கிட்ஸ்க்கான ஐட்டம்ஸ் தான் இருந்தது. நியூ பார்ன் பேபி ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. சரி, உள்ள போயிட்டோம். சரி, என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம். பேபிக்கு தேவையான சாக்ஸஸ், அதுக்கப்புறம் அந்த கேப், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு கியூட்டா ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்பவுமே குழந்தைங்களுக்குன்னு எது வச்சிருந்தாலுமே அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கியூட்டா அழகா தான் இருக்கும். இதுல வந்து நானுமே ஒரு இது வாங்கினேன். இந்த கேப், இந்த செட்ல வந்து இந்த ப்ளூ கலர் ஒண்ணு வாங்கினேன். எங்க அத்தை பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. சரி, அவளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் ஒண்ணு வாங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய நியூ பார்ன் பேபி ஐட்டம்ஸ் இங்க இருந்தது. அந்த பிளே ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. நான் அதெல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போனோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுடிதார்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லாமே கிட்ஸ் ஐட்டம் தான், பெரியவங்களுக்காக எதுவும் இல்லை. சுடிதார் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஆனா நான் அதெல்லாம் பெருசா பார்க்கல. ஏன்னா நம்ம அதெல்லாம் வாங்கினா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். நான் அதனால அதெல்லாம் பார்க்கல. ஜஸ்ட் இந்த குழந்தை ட்ரெஸ்லயும் எங்க அத்தை வந்து ஒரு பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்தாங்க. அதனால இந்த குழந்தைங்க ட்ரெஸ்லயும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் எல்லாமே கேர்ள் பேபிக்குனாலே எல்லாமே ரொம்ப கியூட்டா கிடைக்கல. ஸோ அதுவுமே நல்லா கியூட் ட்ரெஸ்ஸஸா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிட்ஸுக்கு தான். நாங்க சரி செகண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. நிறைய மாடல் ஸ்லிப்பர்ஸ் வச்சிருந்தாங்க. அப்படியே அதெல்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில போலாம் பார்த்தோம். பட் ஃபுட் ஏரியா கூட வச்சிருக்காங்க. நாங்க சரி அது எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு போனோம். ஆனா அது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கனால அங்க பெருசா எதுவுமே இல்லை. இந்த ஒரே ஒரு சமோசா தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், டாய்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு குழந்தைங்களுக்காக பிளே ஏரியாவும் இங்க செட் பண்ணியிருந்தாங்க. 1 ஹவருக்கு 200ன்ற மாதிரி. சரி, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் டாய்ஸ் பார்த்தாலே சும்மா ஒரு ரவுண்ட் போகணும் நமக்கு ஆசையா இருக்கும்ல. அதனால போயிட்டு உள்ள ஒரு ரவுண்ட் போலான்ட்டு போனேன். நிறைய டாய்ஸ் எல்லாம் பார்த்தோம், கியூட்டா. இந்த டாய்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி சின்ன டாய்ஸ் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பார்க்கறதுக்கும் பிடிக்கும், வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கும் பிடிக்கும். ரொம்ப பெரிய டாய்ஸை விட இந்த மாதிரி குட்டி குட்டியா இருந்தா ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்படியே அங்க வச்சிருந்த டாய்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் பேக்ஸ் எல்லாம் இருந்தது. உடனே எங்க அத்தை சரி எங்க வீட்டுல வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பேக் தேவைப்பட்டது. சரி, ஓகே, பார்த்து வாங்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த பேக் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. பட் பிளாக் கலர் தான் எப்பவுமே வந்துட்டு நல்லா இருக்கும். இந்த மாதிரி கலர்லாம் வாங்கினா டக்குன்னு அழுக்காயிடும். ஸோ அதனால பிளாக் கலர் பேக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போனா இந்த குழந்தைங்களுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் செய்யறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. பிளான்ட், லீஃப், மரம் மாதிரி, அதுக்கப்புறம் வீடு மாதிரி, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. இது வந்து வாழை மரம் அப்படி அழகா இருந்தது. அனிமல்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் செய்யும் போதே நிறைய பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப கியூட்டா ப்ராஜெக்ட் ஐட்டம்ஸ் எல்லாம், இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மைங்க அப்படி எல்லாம் கூட இருந்தது. எனக்கு இந்த வீடு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. ரொம்ப கியூட்டா இருந்தது. நிறைய மாடல் வீடு இருந்தது. அதெல்லாம் இந்த மாடி வச்ச வீடு தான். 10 rupees 11 rupees போட்டிருந்தாங்க. ரொம்ப கியூட்டா இருந்தது. சரி, ஓகே, அதுல நான் ஒரு வீடு வாங்கிக்கிட்டேன். எங்க அதுக்கப்புறமா நாங்க அந்த ரேவதிக்கு போயிட்டோம், பழைய ரேவதிக்கு. இங்க வந்துட்டு பார்த்த உடனே சாரி, சுடிதார்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதுல எல்லாம் வந்து இந்த சுடிதார் எல்லாம் வந்துட்டு 1000 அபவ் இருக்க சுடிதார்லாம் 999 rupeesலயே போட்டிருந்தாங்க. சாரீஸ் எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. உள்ள போனோடனே வேகமா எங்க அத்தை வந்துட்டு எல்லா சாரீஸுமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அத்தைக்கு சாரீஸ் பாக்குறதுனாலே ரொம்ப பிடிக்கும்.
இதெல்லாம் வந்து மோஸ்டா டெய்லி வேர் சாரீஸ் தான். ஏன்னா இப்ப நமக்கு எந்த அக்கேஷனும் இல்ல, அதனால நாங்க பெருசா பிளான் எதுவும் பண்ணல வாங்குறதுக்கு. அதனால இந்த டெய்லி வேர் சாரீஸ் தான் பாத்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சும்மா ஏதாவது ரொம்ப அழகா இருந்தது, ரேட்டும் பரவாயில்லாம இருந்தது, ஒர்த்தா தெரிஞ்சதுன்னா வாங்குவாங்க, அதனால பாத்துட்டு இருந்தாங்க. இங்க டிஸ்பிளேல போட்டிருந்த சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நான் லைனிங் மெட்டீரியல் வாங்கிட்டு அப்படியே சும்மா பாத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு 1600 அந்த ரேஞ்சில சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் பார்க்க அழகா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா எனக்குமே இப்ப வாங்குறதுக்கு எந்த ஐடியாவும் இல்ல, அதனாலதான் டிஸ்பிளேல இருக்க ஐட்டம் மட்டும் பார்த்தேன். இந்த இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஃபுல்லா நல்லா ஒர்க் வச்சு சாரீஸ் வந்து இருந்தது. சாரியுமே பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. இந்த சாரீஸ் எல்லாம் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் மாதிரி பார்டர்ல அப்புறம் உள்ள டிசைன்ல ஃபுல்லா சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சு இருந்தது. இது எல்லாமே நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணும்ல, வெளியில வந்து அந்த போட்டோவே வச்சிருந்தாங்க. சோ நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கான்ட்டு. எல்லா கலர்ஸ்லயுமே இருந்தது. அப்புறம் நான் லைனிங் துணி வாங்கின உடனே அதுக்கப்புறமா கிளம்பலான்னு பார்த்தோம். இருந்தாலும் எங்க அத்தை சரி இது கொஞ்சம் ஒரு ரவுண்ட் போயிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சும்மா ஒரு ரவுண்ட் சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டு போலான்ட்டு. இந்த சாரீஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அப்ப ஆடி ஆஃபர் சாரீஸ் எங்கதான் இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுட்டே இருந்தேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆடி ஆஃபர்னு நிறைய போட்டிருந்தாங்க, 1+1 1+1 எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் சாரீஸ்க்கு இங்க போடவே இல்லை. சாரீஸ்க்கு வந்து ஆஃபர் வந்து ரொம்ப கம்மியா தான் போட்டிருந்தாங்க. சுடிதாருக்கு எல்லாம் நிறைய போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. 1+1 1+1 நைட்டி வாங்கினா 1+1, லெகின்ஸ் வாங்கினா 1+1, அப்படி எல்லாத்துலயும் 1+1 போட்டிருந்தாங்க. ஆனா நான் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கல. சரி நம்ம பாக்குற ஐட்டம் இந்த சாரி தானே, சாரீஸ்க்கு ஆஃபர் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டேன். இந்த சாரீஸ் எல்லாமே டிஸ்பிளேல இருக்கிறது தான். நம்ம டிஸ்பிளேல இருக்க எந்த சாரீஸ் அழகா இருக்குன்னு பார்த்தோமோ அது அப்படியே கீழே வந்து பேட்டர்ன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. கலர்ஸ் வேணும்னு நம்ம அதுல பாத்துக்கலாம். அந்த மாதிரி அங்க டிஸ்பிளேல ஒரு கிரீன் கலர் சாரீ தொங்கிச்சு. சோ அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் மாடல்ஸ் இருந்தது. இந்த சாரீ மெட்டீரியல் வந்து நல்லா இருந்தது. இந்த மாதிரிதான் இப்ப நிறைய சாரீஸ் போட்டிருக்காங்க. இது வந்து காட்டன் மாதிரி தான். இப்படி நான் சுத்தி சுத்தி நிறைய டிஸ்பிளேல இருக்க சாரீஸ் தான் பாத்துட்டு இருந்தேன். அதுல ஏதாவது நல்லா இருந்ததுன்னா உடனே எங்க அத்தை அது கலர் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்து எடுப்பாங்க. லாஸ்ட்ல ஆடி ஆஃபர் சாரீஸ் எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் தான் ஆடி ஆஃபர் சாரீஸ்னு சொன்னாங்க. நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ஆஃபர்ஸ்னு போட்டிருக்காங்க எங்க அந்த சாரீஸ்லான்ட்டு பார்த்தா அழகா இருக்க சாரீஸ் எல்லாமே எதுக்குமே ஆஃபர் போடல. சும்மா இந்த பூனம் சாரீஸ் மாதிரி அதுக்குதான் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனா அதுல எதுவுமே நம்ம வாங்குற மாதிரி இல்ல. இந்த மாதிரி தொங்குற சாரீஸ், இந்த பூனம் சாரி இதெல்லாம் கூட அழகா இருந்தது. பட் அந்த ஆஃபர்ஸ்ல வச்சிருந்த சாரி அந்த அளவுக்கு இல்ல எதுவுமே. வெறும் இவ்வளோண்டு இந்த பர்டிகுலர் கொஞ்சோண்டு பிளேஸ் மட்டும்தான் ஆஃபர்ஸ்னு போட்டிருந்தாங்க. இப்படி டிஸ்பிளேல இருக்க சாரீஸ் எல்லாமே சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு எங்க ஷாப்பிங்க இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியிலேயே ஸ்நாக்ஸ் ஏரியா மாதிரி இருக்கும். சரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நானும் எங்க அத்தையும் கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.